ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லா ஆஃப் சப்ளை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சப்ளை கர்வ் பற்றியும் அண்ட் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் சப்ளை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, லா ஆஃப் சப்ளை அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம்? ஆஸ் அ ப்ரைஸ் இன்க்ரீசஸ் சப்ளை ஆல்சோ இன்க்ரீஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை வந்து கிராஃபிக்கலாக வந்து எப்படி போடுறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு கிராஃப் ரெப்ரசன்டேஷனாக தான் வந்து நம்ம வந்து இந்த சப்ளை கர்வை வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து எதை வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் குட் அண்ட் குவான்டிட்டி சப்ளை. மற்ற எந்த ஃபேக்டர்ஸையும் வந்து எந்த மாற்றங்களும் ஏற்படுத்தாமல் ஒரு ப்ரைஸஸில் ஏற்படுற சேஞ்சஸ் வந்து ஒரு குவான்டிட்டி சப்ளையில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றத ஒரு கிராஃப் மூலிமா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த சப்ளை கர்வ் பார்த்திங்கன்னா ஸ்லோப்ஸ் அப்வார்டு, அதாவது கீழிருந்து மேலாக, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ஓகேவா? ஸோ கீழிருந்து மேலாக வந்து அந்த ஸ்லோப் வந்து இருக்கும் சப்ளை கர்வ், ஓகேவா? ஸோ இந்த சப்ளை கர்வ் கீழ், அதாவது பாட்டம் டு டாப் வந்து ஒரு சப்ளை கர்வ் வந்து ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னா அந்த கிராஃப் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இன்க்ரீசஸ் அண்ட் த குவான்டிட்டி சப்ளை ஆல்சோ இன்க்ரீஸ் அப்படின்றது தான் இந்த கிராஃப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓகேவா? ஸோ சப்ளை கர்வ் வந்து ஸ்லோப் வந்து அப்வார்டாக லெஃப்ட் டு ரைட் இருக்குது அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணோம்னா, ப்ரைஸ் இன்க்ரீசஸ் த குவாலிட்டி சப்ளைட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு கிராஃப் மூலமா நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதை தான் நம்ம வந்து சப்ளை கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். சப்ளை கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் த டேட்டா கிவன் இன் த சப்ளை ஷெட்யூல். ஸோ நம்ம சப்ளை ஷெட்யூலில் நம்ம பார்த்தோம், இப்போ ஒன் ருபி ப்ரைஸ் இருக்கிற இடத்துல அந்த நம்ம எவ்வளோ குவாலிட்டி சப்ளை பண்ணோம்? 20 குவான்டிட்டி வந்து நம்ம சப்ளை பண்ணோம். அதுவே ப்ரைஸ் 2ஆக இன்க்ரீஸ் ஆகும்போது 40 குவான்டிட்டி நம்ம வந்து சப்ளை பண்ணோம். இதுதான் வந்து சப்ளை ஷெட்யூல். அது வந்து டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராஃப் வந்து நம்ம வரைகிறோம். நார்மலாக நீங்கள் மேக்ஸ்லலாம் கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா? ஸோ XY பாயிண்ட்டை வச்சு நம்ம வரைகிறோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக வந்து எக்கனாமிக்ஸ் பேசிஸில் வந்து சப்ளை கர்வை வந்து எப்படி நம்ம வரைகிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி சப்ளையை பேஸ் பண்ணி நம்ம வரைகிறோம். ஓகே, ஆஸ் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இன்க்ரீசஸ் த குவாண்டம் சப்ளைட் ஆஃப் த கமாடிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஒரு ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணுற விதமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தஸ் த சப்ளை கர்வ் ஹேஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதனால தான் இந்த சப்ளை கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், ஓகேவா, அப்வார்ட்ஸாக வந்து இந்த ஸ்லோப் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகேவா? ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசரோ மேனுஃபேக்சரருக்கோ அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சப்ளை கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் 0 to X அப்படின்றது வந்து கமாடிட்டி குறிக்குது, 0 to Y அப்படின்றது ப்ரைஸை குறிக்குது. ஸோ 1 2 3 4 5 அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத காட்டுது. 20 40 60 80 100 அப்படின்றத வந்து கமாடிட்டி சப்ளை பண்ணதை காட்டுது. 1 ரூபி இருக்கிற இடத்துல வந்து 20 குவான்டிட்டியை நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். அதுவே 2 ப்ரைஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது 40 குவான்டிட்டியை நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். 3 போது 60, 4 போது 80, 5 போது 100. அப்போ என்ன ஆகுது? நம்மளுடைய அந்த சப்ளை கர்வ் வந்து லெஃப்ட் டு ரைட் டுவார்ட்ஸ் அப்வார்ட் வந்து ABCDE அப்படின்ற பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த குவாண்டம் சப்ளைட் ஆஃப் commodity X is represented on X axis and the price of the commodity is represented on the Y axis. The points such as A, B, C, D and E is the supply curve. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சப்ளை கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரெப்ரசன்ட் வேரியஸ் குவான்டிட்டிஸ் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ABCDE அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கர்வ். ஓகே, இப்போது ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் சப்ளை. இப்போ ஒரு
ப்ராடக்டை வந்து இவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து சப்ளை பண்ணணும், இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம சேல் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுற விஷயங்கள் என்னென்ன, ஓகேவா? எவ்வளோ ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம சப்ளை பண்ண போகிறோம், சேல் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த முடிவு செய்கின்ற காரணிகள், ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ஹையர் த ப்ரைஸ், லார்ஜர் த சப்ளை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ், அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டினுடைய சப்ளையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது இவங்க ப்ராடக்டை அதிகமாக சப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து அதிகமாக கிடைக்கும். ப்ரைஸ் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட், இன்சென்டிவ்ன்றது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி, தட் இஸ் பணம், ஓகேவா, ப்ராஃபிட். ஸோ அப்போ அது ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளினுடைய விலை தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அண்ட் செல்லர்ஸ் டு சப்ளை மோர். அண்ட் ஆப்வியஸ்லி செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான பொருட்களை அவங்க வந்து சப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு சப்ளை அதிகமாகிறதுக்கு ஒரு ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரைஸ் ஆஃப் அதர் கமாடிட்டிஸ். அதாவது லாஸ்ட் வீடியோலேயே நான் சொன்னேன், இப்போ ஒரு சோப் ப்ராடக்ட் இருக்குதுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா? ஸோ சோப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. த சப்ளை ஆஃப் எ கமாடிட்டி டிபெண்ட்ஸ் நாட் ஓன்லி அப்பான் இட்ஸ் ப்ரைஸ் பட் ஆல்சோ தி ப்ரைஸ் ஆஃப் அதர் கமாடிட்டிஸ். இப்போ நான் வந்து ஒரு சோப்பை வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா மற்ற கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதே ப்ராடக்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆயுர்வேதிக் சோப்ஸ் இருக்குது, இப்போ நார்மல் சோப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, மேனுஃபேக்சரிங் ஏற்ற மாதிரி அவங்களுடைய ப்ரைஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரே ப்ராடக்ட் தான், சோப்புன்ற ஒரு ப்ராடக்ட் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் வந்து அந்த கமாடிட்டிஸ்க்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் மட்டும்தான் ஒரு பொருளினுடைய சப்ளையை நிர்ணயம் பண்ணுது அப்படின்றது வந்து கிடையாது. அந்த ப்ரைஸ் வந்து அதே ப்ராடக்டை மற்றவங்க என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய காரணியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் எ கமர்ஷியல் கிராப்ஸ் லைக் காட்டன் ரைசஸ், திஸ் மே ரிசல்ட் இன் ரிடக்ஷன் கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் லைக் பேடி அண்ட் ஸோ இட்ஸ் சப்ளை. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காட்டன் பருத்தியினுடைய விலை வந்து அதிகமாகுது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா பருத்தியை வந்து அதிகப்படியாக வந்து கல்டிவேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ், பேடின்றது வந்து நெற்கதிர்கள். ஸோ நெல்லை வந்து பயிரிடுறது வந்து என்ன ஆகிடும், கம்மியாயிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சப்ளையும் வந்து கம்மியாயிடும். ஸோ காட்டன் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய விலை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறன்றதுக்காக அதை விளைவிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதற்கு நிகரான ஃபுட் கிராப்ஸ், நெல் கதிர்களாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், இதனுடைய கல்டிவேஷன்லாம் என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். ஸோ அப்போ சப்ளையை நிர்ணயிக்கிறது வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற கமாடிட்டிஸினுடைய ப்ரைஸும் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ், ரா மெட்டீரியல் இருக்குது, மிஷின்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி லேபர் இருக்குது. ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். when the input prices go up, சப்போஸ் நம்ம வாங்குகிற ரா மெட்டீரியலுடைய விலை அதிகமாக இருக்குது, இல்லை நாம் வந்து ஒரு லேபர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய கூலி வந்து அதிகமாக இருக்குது, இல்லை கரண்ட்டு செலவு வந்து அதிகமாக இருக்குது, அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதிகப்படியான கூலியும் அதிகப்படியான விலையும் கொடுத்து ஒரு ரா மெட்டீரியலை வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஆகக்கூடிய செலவு, ஒரு பொருளை நான் தயாரிக்கிறதுக்கான செலவு எனக்கு என்ன ஆகுது, அதிகமாகுது இல்லையா? ஒரு பொருளை வாங்கி நான் அந்த ஆட்களை யூஸ் பண்ணி நான் வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செலவாகும், எனக்கு ஒரு 100 ரூபா செலவாகுது. அண்ட் ஸோ சப்ளை வில் பி அஃபெக்டட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நான் ரொம்ப அதிகம் செலவு பண்ணிட்டேன்னா நான் வந்து என்ன பண்ண முடியாது, அதிகப்படியாக நான் வந்து சப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக அது என்னுடைய சப்ளையை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ
ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸும் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு ப்ராடக்டை சப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். த எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஃபியூச்சர் ப்ரைஸஸ் டிட்டர்மைன்ஸ் ப்ரெசன்ட் சப்ளை. இப்போ வந்து சர்க்கரை, இப்போ சுகர் எடுத்துக்கோங்க. இந்த சுகரனுடைய வேல்யூ வந்து ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ஒரு 10 ரூபா அதிகமாகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அப்படி அனலைசேஷன் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரெசன்ட் சப்ளையை வந்து அது முடிவு பண்ணும். எவ்வளவு இப்போ வந்து நான் சுகரை வந்து இப்போ கம்மியான விலையில் போகுது, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் 10 ரூபா ரேட் அதிகமாகும் அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து இப்போ கம்மியாக இருக்குதுன்ற பட்சத்தில் அவங்க அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்டை வந்து பதுக்கிற வேலை பண்ணுவாங்க. அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு டிமாண்டை ஏற்படுத்துவாங்க. இஃப் எ ரைஸ் இன் ப்ரைஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட் இன் ஃபியூச்சர், செல்லர்ஸ் டென்ட் டு ரீடைன் தர் ப்ரொடியூஸ் ஃபார் ஃபியூச்சர் சேல் அண்ட் ஸோ சப்ளை இன் மார்க்கெட் இஸ் ரெடியூஸ்டு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் சுகரனுடைய ப்ரைஸ் வந்து 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் ப்ரைஸை விட இப்போ இருக்கிற ப்ரைஸை விட இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவங்க சுகரை வந்து மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுறத அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுறதை கம்மி பண்ணிட்டா தான் ஃப்யூச்சரில் இருக்க அதிகப்படியான விலைக்கு இவங்க அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை வந்து விற்று அதிகப்படியான லாபத்தை அவங்களால எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல சப்ளை அப்படின்ற விஷயம் வந்து பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரைஸுக்காக இப்போவே அந்த ப்ராடக்டை வந்து அவங்க வந்து பத்திரப்படுத்தி வச்சு அதுக்கப்புறமா அவங்க லாப நோக்கத்துக்காக விற்பாங்க. அப்போது அந்த ப்ராடக்டினுடைய இப்போதைய சப்ளை வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சப்ளையை வந்து பாதிக்கும். அடுத்தது டெக்னாலஜி. With advancement in technology, production level improves, average cost declines and as a result, supply level increases. இப்போ வந்து டெக்னாலஜிஸில் வந்து அட்வான்ஸ்மெண்ட், இப்போ தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது, நிறைய புது புது மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுவும் அதே போல் அப்போ என்ன ஆகும்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? ப்ரொடக்ஷனுடைய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜ் காஸ்ட் டிக்ளைன்ஸ். அதாவது இப்போ ஒரு பழைய மெஷினை நீங்கள் வச்சுக்கிட்டு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மெஷின் வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக நீங்கள் ஒரு மெஷினை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போது அதனுடைய டெப்ரிசியேஷன், அதனுடைய தேய்மானம் என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான ப்ராடக்ட் அவங்களால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகலாம். இதுவே நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்கக்கூடிய மிஷின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அதிகப்படியான குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்டை நம்ம கம்மியான விலையில் நம்மளால் கொண்டு வர முடியும். இல்லைன்னா வந்து அந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஒரு 10 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னே அது வீக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ரிப்பேர் ஆகலாம். இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ், புது புது மிஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். இதனுடைய காரணமாக என்ன ஆகும், நம்மளுடைய சப்ளை லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெக்னாலஜியை நம்ம வந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் நம்ம வந்து உபயோகிக்கும் போது நம்மளுடைய ப்ராடக்டினுடைய சப்ளை லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்னால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது இப்போ வந்து நெல் பயிரிடுறாங்க செய்கிறாங்கன்னா அதுக்கான காலநிலை இருக்கணும், அதுக்கான கிளைமேட் எல்லாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த இயற்கை சூழலை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு வந்து நல்ல மழை பெஞ்சால் தான் அவங்களால வந்து அதிகப்படியான நெல்லை வந்து பயிர்விக்க முடியும். ஸோ அப்படின்ற இடத்துல வந்து நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டினுடைய சப்ளையை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ். த டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ் விச் ஆர் சீப்பர் அண்ட் ஆஃப் ஹை குவாலிட்டி டென்ஸ் டு இன்க்ரீஸ் சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட். டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்னால் எப்போவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணாமல், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து பட்டு சேலைகள் நெய்கிறாங்க இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சில்க் த்ரெட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த பட்டு புடவையை வந்து நெய்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை நார் அப்படின்றத பேஸ் பண்ணி இப்போ வந்து புடவைகள் வந்து தயாரிக்கிறாங்க.
இல்லையா? ஸோ பட்டு துணிக்கும் வாழை நாருக்கும் கண்டிப்பாக வந்து அது ரா மெட்டீரியல் வந்து வேறு வேறையாக இருந்தாலும் வரக்கூடிய ப்ராடக்ட் என்ன? சேலை இல்லையா? சாரீஸ் தான் வருது. அப்போது ஒரு புதுசான ஒரு ரா மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணும்போது அது நமக்கு சீப் ரேட்டில் கிடைக்கும். சில்க் த்ரெட்டுன்னும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய விலை கூட இருக்கும். வாழை நாருன்னும் போது கண்டிப்பாக அதனுடைய விலை கம்மியாக இருக்கும். ஸோ சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு புது ரா மெட்டீரியலை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும். அதே போல் அதனுடைய சப்ளையும் நம்மளால் அதிகப்படுத்த முடியும் இல்லையா? ஏன்னா என்னுடைய காஸ்ட் வந்து கம்மியாகுது அப்படின்னும் பொழுது நான் அதிகப்படியான குவான்டிட்டியை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அண்டு சப்ளையும் நான் நிறைய பண்ண முடியும். ஸோ டிஸ்கவரி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ஒரு சப்ளையை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ். இப்போ நார்மலாக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான மானியங்கள் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது கொஞ்சம் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து இவங்க போடுற அமௌண்ட் இல்லாமல் கொஞ்சம் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது சப்சிடிஸ் ஃபார் இன்புட்ஸ், கிரெடிட், பவர் எட்ஸெட்ரா. அதாவது இன்புட்ஸ்னால் ரா மெட்டீரியல் வாங்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விவசாயம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு விதைகள் எல்லாம் வந்து கம்மியான விலையில் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணுறது. கிரெடிட் அப்படின்னா ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து கம்மியான வட்டியில் அவங்களுக்கு லோன் கிடைக்கிற மாதிரி அமைச்சு கொடுக்கறது. அண்டு பவர் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு இவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து மின்சாரத்துக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சிலதுக்கு வந்து அமௌண்ட்டே கலெக்ட் பண்ணுறது கிடையாது. அக்ரிகல்ச்சருக்கு வந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான மானியங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. மானியங்களை கொடுத்து ப்ரொடியூசர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அதிகப்படியான பொருட்களை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. வித்ட்ராவல் ஆஃப் சச் இன்சென்டிவ்ஸ் வில் ஹேம்பர் ப்ரொடக்ஷன். சப்போஸ் அந்த மாதிரியான மானியங்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வந்து பின்னாடி அதாவது எடுத்துக்கிட்டாங்க, கொடுக்காம நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொடக்ஷன் லெவல் என்ன ஆகும், லோயர் லெவலில் இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு அது கண்டிப்பாக ஒரு தடையாக வந்து அமைஞ்சிடும். ஸோ டாக்ஸஸ் போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கில் த எபிலிட்டி அண்ட் வில்லிங்னஸ் டு ப்ரொடியூஸ் மோர். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வாங்குகிற ரா மெட்டீரியலுக்கு டேக்ஸ் கட்டுறோம். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ். ஸோ அதிகப்படியான டேக்ஸை நம்ம மேலே திணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதும் என்ன ஆகிடுது, கம்மி ஆகிடுது. ஓகே, அதற்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடுது. ஸோ இந்த டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டினுடைய சப்ளையை டிட்டர்மைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபர்ம். When the goal of the firm is sales maximization or improving market share, the supply of the product is likely to be higher. இப்போ ஒவ்வொரு ஃபேக்ட்ரி ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் வந்து அவங்களுக்கான ஒரு கோலை செட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, நான் வந்து 1000 ப்ராடக்டை வந்து நான் வந்து சேல் பண்ணணும், என்னுடைய கம்பெனிலேருந்து நான் சேல் பண்ணணும், அதே போல் என்னுடைய மார்க்கெட்டில் வந்து என் ப்ராடக்டை வந்து முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்காக அதிகப்படியான ப்ராடக்டை அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தனுடைய நோக்கங்கள் அவங்களுடைய குறிக்கோள்களை பேஸ் பண்ணியும் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க சப்ளை பண்ணுறதா இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஃபேக்டராக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ நம்ம இன்றைக்கி சப்ளை கர்வ் அண்ட் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் சப்ளை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.